ஒரு தக்காளி மட்டும் இருந்தால் போதும், தோசை மாவு புளிக்கலைனா கூட நல்ல கிறிஸ்பியாக சுடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம இந்த மாதிரி ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணுவோம். இதில் தெரியாமல் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அல்லது உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கே தோணாது. ஆனால் இந்த பாக்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கை வலிக்காமல் ஃபோனை வச்சு நம்ம ஏதாச்சும் மூவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கையிலேயே ஃபோனை வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஹெட்செட்டோட இந்த பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. அழகாக நம்ம கை வலிக்காமல் நம்ம எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும் அதை இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெட்டில் தூங்கும் போது நம்ம கையிலேயே ஃபோனை வச்சுருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அழகாக இந்த ஃபோன் வந்து இந்த ஹெட்செட்டில் நின்றுக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபோன் கவரோட கூட வைக்கலாம் அல்லது ஃபோன் கவரை எடுத்துகிட்டு இப்படி கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. இந்த ஹெட்செட்டுடைய அந்த இயர்பேட்லாம் உங்களுக்கு உடஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு கூட இந்த பாக்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப்பு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்ம இந்த ஹெட்செட்டை கவரோட எவ்வளோ பெரிய ஃபோன் வச்சாலுமே தாங்குங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி உங்களுக்கு ஹெட்செட் ஏதாச்சும் வீணாக போயிடுச்சு அப்படின்னா அந்த பாக்ஸை நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கவரோட தான் நான் இந்த ஃபோனை வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு அழகாக நிற்குது நீங்களே பாருங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நேரத்தையும் நம்மளுடைய வேலையும் ஈஸியாக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான டிப்ஸ்னு சொல்லலாம். நம்ம நான்வெஜ் எடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஐஸ் பாக்ஸில் போட்டு வைப்போம். அந்த மாதிரி ஐஸ் பாக்ஸில் வைக்கிற இந்த நான்வெஜ் இந்த கறியை வந்து டக்குன்னு தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. 2 நிமிஷத்தில் இந்த கறி துண்டு துண்டாக நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஒரு குக்கர் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த கறியை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா பாயில் ஆகி அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உருகி நம்ம பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இதுவே நம்ம தண்ணியில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ½ அன் ஹவர் ஆச்சும் ஆகுங்க. ஆனால் 2 நிமிஷத்தில் குக்கரில் இந்த மாதிரி வைக்கிறனால அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நம்ம எடுக்கும்போது அழகாக ஈஸியாக பிரிஞ்சு வரும். இது நல்லா ஹீட் ஆகி எடுத்ததுமே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு அழகாக தனித்தனியாக பீஸ் தனித்தனியாக வருதுன்னு பாருங்கள். நம்ம இதுவே வந்து அந்த ஐஸ் கட்டியோடு இருக்கும்போது பிச்சோம் அப்படின்னா கறி பாதி பிஞ்சு வரும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அழகாக ஈஸியாக நம்ம நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துடலாம். மார்னிங் டைமில் நமக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மழை காலத்துலையும் சரி பனி காலத்துலையும் சரி இந்த சர்க்கரையில் மொசை எறும்புங்கிற மாதிரி ஒரு சன்னமான ஒரு எறும்பு வரும். அந்த எறும்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பட்டை, ஏலக்காய், கிராம்பு இருக்குல்ல, அந்த கிராம்பை ஒரு 2 3 இந்த சர்க்கரையில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த வாசத்துக்கு இந்த சர்க்கரையில் அந்த மொசை எறும்பு வராதுங்க. இது சப்போஸ் தெரியாமல் நம்ம டீ போடும்போது பால் போடும்போது கிராம்பு விழுந்துருச்சுனாலும் பரவாயில்ல, நல்ல ஃப்ளேவராக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிராம்பு போட்டு வச்சுமே உங்களுக்கு வந்து எறும்பு வருது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதுங்க. நம்ம எந்த இடத்துல ஈக்கள் இருக்குது எறும்பு வருது அப்படின்னா காணாமல் போயிடும். வேறு ஒன்றுமே இல்லை, வினிகர் தாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றி ஒரு ஸ்பாஞ்சிலையோ அல்லது ஒரு டிஷ்யூவில் வச்சு நல்லா தொடச்சி, நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்கீங்க, சர்க்கரை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நல்லா இந்த வினிகரை தொட்டு அப்ளை பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மேலே எறும்போ அல்லது அந்த மொசை எறும்பு, ஈக்கள், கொசுக்கள் எதுவுமே வராது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. இந்த மாதிரி மழைக்காலம் குளிர்காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக எறும்பு தொல்லைகள் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. இது சுகர் பாக்ஸுக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஸ்வீட் போட்டு வச்சிருக்கீங்க, ஸ்நாக்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க, அதுலேயுமே எறும்பு தொல்லை வருது அல்லது மேலே வந்து ஈக்கள் முக்கியது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் பூக்கள்லாம் பூக்குது, நம்ம டெய்லி பூ வச்சுக்கிட்டே இருக்கோம், நமக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எந்த ஒரு பூக்கள் இருந்தாலும் சரிங்க, அதை உங்களுக்கு அழகான பவுல்லையோ அல்லது கண்ணாடி கோப்பையில் அந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணியை ஊற்றி வச்சு இந்த ரோஸ் பூ அல்லது உங்ககிட்ட இருக்க எந்த ஃப்ளவராக இருக்கணும் அதில் கொஞ்சமாக நான் சேர்க்குற ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் கிச்சன் கவுண்டர் டேப் மேலே அல்லது பாத்திரம் கழுவும் போது இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் டிப்ரெஷன் கம்மியாகுங்க. நம்ம அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து அது ஒரு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. நம்ம எப்போவுமே கிச்சன்லேயே இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவராச்சும் நீங்கள் கிச்சனில் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இருந்தாலும் சரி அதையும் நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் டிப்ரெஷன்லாம் குறையும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப முக்கியமான டிப்பு. நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து தோசை மாவு ஆட்டுவோம். ஆனால் இந்த குளிர்காலம் மழை காலத்தில் வந்து நமக்கு வந்து மாவு புளிச்சே வராது. அந்த மாதிரி டைமில் இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு இப்போவே பாவரைச்சி இப்போவே தோசை ஊற்றணும் அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி ஒரு குட்டி தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை நீங்கள் எடுத்து வச்சிருக்க மாவில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி அல்லது புளிக்காத மாவாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அதோடைய சாறு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நார்மலாக நம்ம வந்து சோடா உப்பு போடுவோம்ல அதே மாதிரி போட்டு இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம அரைச்சி சேர்க்குற அந்த பேஸ்ட்டே வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். இட்லி மாவு உங்களுக்கு கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது அப்படின்னா அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி இட்லியோ தோசையோ உங்களுக்கு
புளிச்சு நல்லா ஸ்பான்ச்சாக வரலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி ஊற்றினாலும் சரி அல்லது தோசை ஊற்றினாலும் சரிங்க, நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இனிமேல் மாவு புளிக்கலைன்னு சொல்லி கஷ்டப்படாதுங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் இருந்தால் போதும், தோசையும் சரி இட்லியும் சரி நல்லா சூப்பராக வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தோசை ஒன்று ஊற்றிட்டேன், ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சுட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆட்டின மாவில் நான் தோசை ஊற்றிருக்கேன், எந்த அளவுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்திருக்கனால இதில் தக்காளி ஸ்மெல் வருமோ புளிக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த ஸ்மெல்ல எதுவுமே இருக்காது. நம்ம எப்பயும் போல தோசை ஊற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இட்லி ஊற்றணும் அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி ஊற்றி தான் நம்ம தோசை ஊற்றணும்னு யாருக்குமே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக உங்களை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் தெரியாமல் வந்து நம்ம சமைக்கும் போது சாப்பாட்டில் மெயினாக உப்போ அல்லது காரமோ அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வெந்தய சோறோ அல்லது பருப்பு சோறு இந்த மாதிரி வெஜிடபிள் சோறு ஏதோ ஒன்று செய்யும் போது நம்ம தெரியாமல் ஒரு 2 கல் உப்பு வந்து அதிகமாக போட்டுருவோம். அந்த மாதிரி அதிகமாக உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் உப்பு கக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெந்தய சோறாக இருக்கட்டும் அல்லது பருப்பு சோறாக இருக்கட்டும், அதில் உப்பு காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் ஒரு ஸ்வீட் தன்மை இருக்கிறனால அந்த உப்பு எல்லாத்தையுமே எடுத்துரும். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்க்கிறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த கண்டிப்பாக அந்த உப்பு தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாட்டில் தெரியாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த 2 எண்ணெயுமே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நெய் கூட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக அந்த உப்பு தெரியாது. அல்லது உங்களுக்கு காரம் அல்லது உப்பு ரெண்டுமே நல்லா சுருக்குன்னு போயிடுச்சு அப்படின்னா வெறும் உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு இது 3மே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பொடியை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு உப்பு காரம் அதிகமாக இருந்தாலும் தெரியாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம சமைச்சதுக்கப்புறம் தான் நமக்கு உப்பு காரம்லாம் அதிகமாக தெரியுது அப்படின்னா இந்த டிப்பு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இட்லி பொடி இருந்தால் கூட இட்லி பொடி தூவி கூட சாப்பிட்லாங்க. நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சாப்பாடு ரெசிபியில் தெரியாமல் காரம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. காரம் மட்டும் இல்லை, உப்பு போட்டுட்டாலுமே கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி தயிர் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த காரம் உப்பு எல்லாமே ஈக்குவல் பண்ணிடும். சுரக்காய் சாப்பாடு, மசாலா சாப்பாடு இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு மசாலா ரெசிபி செய்யும் போது இந்த மாதிரி தெரியாமல் காரம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தயிர் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காரத்தை ஈக்குவல் பண்ணிடுங்க. அது இல்லாமல் சாப்பாடு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சுரக்காய் சாதம் எப்படி செய்கிறது நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி நம்ம எல்லாம் கலக்கி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இதில் வந்து காரமும் உப்போ அதிகமாக இருக்குன்னு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த காரத்தை சரி பண்ணிடும். அப்படி தயிர் சேர்த்தியும் உங்களுக்கு ரொம்ப காரம் அதிகமாக இருக்குன்னா சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்திட்டோம் அப்படின்னா அந்த காரம் சுத்தமாக தெரியாது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். பிரியாணி செய்யும் போதும் சரி, இந்த மாதிரி தக்காளி சாதம், சுரக்காய் சாதம் செய்யும் போது இந்த மாதிரி காரம் உப்பு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிப்பு. நெக்ஸ்ட் டிப் வந்து தக்காளி ஓவர் ரேட்டாக இருக்கும்போது நம்ம தக்காளி சாதம் செய்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் புளிப்பு பத்தாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு ½ லெமனை புளிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த புளிப்பு சுவை வந்துடும். சாப்பாடு நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சிக்கன் 65 செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு எப்படி மசாலா போடுறது, எந்த அளவுக்கு அதில் மசாலா கோட் ஆகுங்கிற ஃபுல் ரெசிபி இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 2-2.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சக்தி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு பிராண்டு 65 மசாலா இருந்தாலும் சரி அந்த மசாலா நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த 65ல நல்லா கோட் ஆகி நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம 65 மசாலா எந்த ஒரு பிராண்ட் சேர்க்கும் போதும் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து நிறைய உப்பு இருக்குங்க. அதனால் இந்த பேக்கெட் மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துனா போதும். சேர்த்துட்டு நம்ம பத்தலைன்னா கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடுங்க. காரத்துக்கு இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்தி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஆனால் அது பத்தாதுங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்தாமல் ஃபஸ்ட்டு மசாலா எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்தாமையே பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா கெட்டியாக இருக்குன்னு. இப்போ இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு சேர்க்கறனால நம்ம சிக்கன் 65 எண்ணெயில் பொரிக்கும் போது நமக்கு உதிராமல் வரும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனில் போட்டு நல்லா பரட்டி வைக்கும்போது சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து நம்ம மசாலா வந்து 1 hour ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்து தண்ணி வரும். அதனால் நான் இன்றைக்கி தண்ணியே சேர்க்கலைங்க. சிக்கனை நல்லா வடிகட்டி ஒரு ½ hour வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்கள் நல்லா பரட்டி விடுங்க. நான் இதில் இன்றைக்கி தண்ணியே சேர்க்கலை. ஏன்னா வந்து 1 கிலோ சிக்கனில் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம எவ்வளோ நேரம் வடிகட்டி வச்சாலும் கொஞ்சமாச்சும் அதில் தண்ணி இருக்கும். அதனால் நான் எதுவுமே தண்ணியெல்லாம் சேர்க்கலைங்க. இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே அந்த மசாலாவில் போட்டு கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ½ லெமன் மட்டும் கையிலேயே
இந்த மாதிரி கொட்டையை வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சாரை மட்டும் சேர்த்திட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாமே சிக்கனில் நல்லா வந்து ஊறி இருக்கும். நம்ம பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே வந்து ஊற வச்சுருங்க. நீங்கள் தேவைப்பட்டு உடனே பொரிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிரல, எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக மொறுன்னு வந்திருக்கு நீங்களே பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிப்பு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிரியாணி ரெசிபி, ஃபிஷ், சிக்கன் 65 எல்லாமே நம்ம சேனலில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ பொரிக்கும் போது என்னால் ஷூட் பண்ண முடியல, கடைசியாக எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான பாலித்தீன் கவர் இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு காசெல்லாம் நம்ம செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பரை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர் தான். நம்ம வீட்டில் அடிக்கடி வந்து இந்த மாதிரி டிவி ரிமோட் கீழே போட்டு உடஞ்சு போயிடும், அல்லது வந்து இந்த பேட்டரி எல்லாம் வந்து பின்னாடி மூடி உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா தானாகவே கலண்டு வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும். இந்த பேப்பரில் இந்த மாதிரி வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம் டிவி ரிமோட் கீழே போட்டாலும் உடஞ்சு போகாதுங்க, நல்ல சேஃப்டியாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பிளாஸ்டிக் கவரை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு உள்ளே இருக்க எழுத்துக்கள்லாம் எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி போட்டு ஒயிட் கலர் செல்லோ டேப்பை நீங்கள் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. ஒரு பக்கம் நான் இந்த மாதிரி நல்லா செல்லோ டேப்பை போட்டு ஒட்டி விட்டுட்டேங்க. இன்னொரு பக்கம் ஒட்டும் போது நம்ம இதே மாதிரி ஒட்டக்கூடாது. ஏன்னா நம்ம டிவி ரிமோட் ஆன் பண்ணும்போது அந்த லைட் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த இடத்துல ரொம்ப திக்கான கவர் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உடனே வந்து நமக்கு ஆன் ஆகாதுங்க. அதனால் உள்ளே இருக்க கவர் ஃபுல்லாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரே ஒரு லேயர் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலோ டேப் போட்டு ஒட்டணும் அப்படின்னா நல்லா குயிக்காக சேஞ்ச் ஆகும். நல்லா திக்கான லேயராக இருந்துச்சுன்னா நமக்கு சேஞ்ச் ஆகாது. இப்போ பாருங்கள் ஒரே ஒரு லேயர் இருக்க மாதிரி நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை செலோ டேப் போட்டு ஒட்டணும் அப்படின்னா நல்லா சேஞ்ச் ஆகும். டிவி மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி வேஸ்ட்டான கேரி பேக் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா கீழே போட்டாலும் ரிமோட் உடையாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மழைக்காலம் பனிக்காலத்தில் அதிகமான வீட்டில் கொசுக்கள் வருங்க. அதுக்கு இந்த ஒரு செடியை மட்டும் உங்கள் வீட்டில் வளர்த்தி பாருங்கள், கண்டிப்பாக கொசுக்கள் வராது. இது வந்து கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய பயன்கள் இருக்குது. கோல்டுக்குமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 இலையை வந்து பிச்சு விட்டுக்குங்க. இது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரே ஒரு சின்ன தண்டு மட்டும் வச்சா போதுங்க, இது நல்லா படர்ந்து வரும். உங்களுக்கு வேணுங்கிறப்ப கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன பீஸாக வச்சிங்க அப்படின்னா 4-5 செடி இருக்கும், நிறைய இலைகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4-5 இலையை பறித்து எடுத்துக்கிட்டேன். இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இலையை 4-5 இலையை எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு கசக்கிக்கோங்க. கசக்கிட்டு நீங்கள் படுக்கிற பெட்டு பக்கத்தில் அல்லது பாய் விரிச்சிட்டு படுக்கிறீங்க எந்த இடத்துல உங்களுக்கு கொசு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல நைட்டில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கொசுக்களே இருக்காதுங்க. இந்த வாசத்துக்கு கொசுவே வராது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் அவுட்டு இந்த மாதிரி கொசு பத்தி எல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதனால் கொசுக்களே வராது. எந்த இடத்துல உங்களுக்கு கொசுக்கடி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி இலையை கசக்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொசுக்கள் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரே ஒரு கொட்டாங்குச்சி இருந்தாலும் போதுங்க, நம்ம வீட்டில் இருக்க கொசுக்கள் எல்லாத்தையுமே ஒழிச்சிடலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. இதை அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணி நல்லா எரிய விட்டுக்குங்க. நம்ம வீட்டில் கறிக்கொட்டையெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை எரிய வச்சு கூட நீங்கள் வந்து கறிக்கொட்டையாட்டம் சாம்பிராணி புகை போடுறதுக்கு அல்லது வேறு எதுக்காச்சும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடுப்பில் 2 நிமிஷம் காட்டினீங்கனாலே நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். இந்த கொட்டாங்குச்சியை எடுத்து ஒரு சின்ன உங்கள் சாம்பிராணி கிண்ணம் இருக்குது அல்லது அந்த மாதிரி சாம்பிராணி கிண்ணம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நல்லா முழுசாக இருக்க கொட்டாங்குச்சியில் போட்டுக்குங்க. இந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே போட்டு நம்ம முக்கிய ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. அதிகமான கொசுக்கள் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2-3 எலியை இந்த மாதிரி நெருப்பு எரியும் போது அதில் போட்டிங்க அப்படின்னா அந்த புகை வாசத்துக்குமே வந்து கொசுக்கள் எந்த ஒரு பூச்சியுமே வராது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் அவுட் இல்லது கொசு பற்றியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த புகை உங்களுக்கு சேர மாட்டேங்குது அப்படின்னா நேச்சுரலாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கொசுக்கள் வராதுங்க. இந்த மாதிரி இந்த நெருப்புலையே போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் எரிய விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் இருந்து வர புகை வந்து கண்டிப்பாக கொசுக்கள் எல்லாமே வந்து செத்து போயிடுங்க. இந்த வாசனைக்கு கொசுக்களே வராது. டெய்லி இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கொசுக்கள் இருக்குது அப்படின்னா கொசுக்கள் இல்லாமல் போகிறத கண் கூட நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 2 டைம் நீங்கள் எரிச்சு அந்த இலையை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கம்மியாக கொசுக்கள் வரதை கம்மி பண்ண முடியும். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.